ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சந்திரன். கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் ஒரு பொண்ணு இன்ஸ்டாவில் பிரபலம் ஆகும்னு உலகம் பூரா பிரபலம் ஆகி போச்சுங்க. அது நினச்சி கூட பார்த்துருக்காது நம்ம உலகம் பூரா பிரபலம் ஆகும்னு. அந்த பொண்ணு பண்ணது எவ்வளோ பேர் தப்பு தெரியுமாங்க? பஸ்ஸில் கூட்டமாக இருந்ததுன்னா ஏறக்கூடாதுங்க. நீங்கள் எவ்வளோ அவசரமாக வேலைக்கு போகிறீங்களோ, ஊருக்கு போகிறீங்களோ, பஸ்ஸில் ஏறுறீங்களோ அது போல தாங்க பஸ்ஸில் எல்லாரும் ஏறுவாங்க போவாங்க. பஸ் ஒரு பொதுவான ஒரு வாகனம். அதில் யார் வேணாலும் ஏறுவாங்க, யார் வேணாலும் இறங்குவாங்க. கை மேலே போத்து கால் மேலே போத்துனா கூட்டமாகிற பஸ்ஸில் நீ ஏன் ஏறுற சொல்லு? நீ இன்ஸ்டாவில் பிரபலம் ஆகணும்னா வேற எதனா பண்ண, தூக்கு மாட்டிக்கோ, மந்து குஷ்டி போடு. எதுக்கு ஒருத்தர் அப்பாவிய மன உளைச்சல் ஆளாகி அவர் இறந்து அவன் குடும்பம் எவ்வளோ வேதனைப்படுத்தி தெரியுங்களா? இதில் வேற ஒருத்தவங்க சொல்கிறாங்க அவர் மேலே தான் தப்பு இல்லையா, அந்த பொண்ணு மேலே போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குத்தான்னு கேட்குறாங்களா? உண்மையான அவர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா போலீஸ் நம்பியிருக்குமா? சத்தியமாக நம்பியிருக்காது. பொண்ணுங்க சிரிச்சிங்கன்னு சொன்னால் கூட நம்புவாங்க, ஆம்பளைங்க அழுதுன்னு சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க. அதுமாரி உலகம், ஏன்னா அதுமாரி ஆகிப்போச்சுங்க. பொண்ணுங்க எங்கே பார்த்தாலும் பொண்ணுங்க பாலியல் சீண்டல். ஆனால் உண்மையான அது என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாதுங்க. அங்கே இருந்தவங்களுக்கு தான் தெரியும். நான் சொல்கிறது நல்லா மனசாட்சியோட பாருங்க. இதே நம்ம வீட்டில் ஒருத்தர் இறந்துட்டு இருந்தா நம்ம எவ்வளோ வருத்தப்படுவோங்க. அந்த பொண்ணு பண்ணது மகா தப்புங்க. எல்லா பெண்களுக்கும் நான் சொல்லறது ஒன்று, அவசரம்னு பஸ்ஸில் ஏறுறீங்களா அப்போ தனியாக ஒதுங்கி நிற்கணும். ஆம்பளைங்க பக்கம் போகக்கூடாது. சரி, இடம் இல்லாத அதிகபட்சம் இடம் இல்லாததாங்க இருக்காங்க. ஏன்னா காலையில் எல்லாம் வேலைக்கு போகிறவங்க, ஊருக்கு போகிறவங்க, ஏதோ ஒன்று அவங்கவுங்க வேலைக்காக ஓடுவாங்க. அந்த நேரத்தில் நம்மளாதாங்க தனியாக ஒதுங்கி நிற்கணும். கூட்டத்தில் நிற்கிறது உங்களுக்கு அருவருப்பாக இருக்குதா? தனியாக நில்லுங்க. ஒருத்தர் நம்ம கையோ காலோ நம்ம மேலே படக்கூடாதுன்னா நம்ம தான் ஒதுங்கி நிற்கணும். புரியுதுங்களா? செல்ஃபி எடுத்து வீடியோ எடுத்து உலகம் பூரா அறிய செய்து எல்லாரும் பார்த்து அவர் மன உளைச்சிகளாகி இறந்துட்டாருங்க. இனிமேல் அதுமாரி வானாங்க. தயவுசெய்து எல்லா பெண்களுக்கும் சொல்கிறேன், எல்லாரையும் அண்ணன் தம்பி மூலம் பாருங்கள். ஓகேங்களா? வணக்கங்க.